அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், செக்ஷன் 4 ஆஃப் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 டீல்ஸ் வித் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அதாவது போஷ் ஆக்டுக்கு கீழே இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது ஒரு நிறுவனத்துல 10 பேர் மேல உறுப்பினர்கள் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க, வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னா அங்க ஐசிசி இருக்கணும். 10 பேருக்கு குறைவா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்சிசி அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுல போய் ரெஜிஸ்டர் ஆயிக்கணும். சரிங்களா? இப்ப அந்த நிறுவனங்கள்ல ஏதாவது பாலியல் புகார்கள் எழுது அப்படின்னா அதை இவங்க விசாரிக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது செக்ஷன் 4க்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். இந்த மாதிரி லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி செக்ஷன் 6க்கு கீழே வரும். சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. சரியா? அடுத்தது, த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஹேஸ் த பவர்ஸ் ஆஃப் அ சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உள் புகார் குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு சிவில் நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாமே இருக்கு. சரியா? அதே மாதிரி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு வருது. அதாவது இப்ப ஒரு விமனுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது ஒர்க் ஆபீஸ்ல. அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்து 3 மாசத்துக்குள்ள அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த கம்பெனில இருக்கக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிட்ட. அவங்க 3 மாசத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சோடனே அந்த என்கொயரிய 90 டேஸ்க்குள்ள முடிச்சாகணும். சரியா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா? அடுத்தது, how many members will be awarded சன்சாத் ரத்னா அவார்ட் ஃபார் 2025? சன்சாத் ரத்னா விருது எவ்வளவு பேருக்கு வழங்க போறாங்க அப்படின்னா 17 பேருக்கு இந்த வருஷம். சரியா? சன்சாத் ரத்னானா பாராளுமன்றத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய உறுப்பினர்களுக்காக வழங்கக்கூடிய விருது தான் இந்த சன்சாத் ரத்னா விருது. தமிழகத்தை சேர்ந்த திருவண்ணாமலை மக்களவை தொகுதியோடைய எம்பியா இருக்கக்கூடிய CN அண்ணாதுரை அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து வழங்க போறாங்க. சரியா? மொத்தம் 17 பேர். அடுத்தது, the new division of army which will integrate infantry, mechanized infantry, armored units, artillery, special forces and unmanned aerial system is named as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது காலாட்படை, இயந்திரமயமாக்கப்பட்ட காலாட்படை, கவச பிரிவுகள், பீரங்கிகள், சிறப்பு படைகள் மற்றும் ஆளில்லா வான்வழி அமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் புதிய ராணுவ பிரிவு. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே தனித்தனியா இருக்கும் ஆர்மினா. இப்ப எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரு பிரிவை உருவாக்க போறாங்க. அதுக்கு பேர் வந்து ருத்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? ருத்ரா அப்படிங்கிறது. பைரவா அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரிவும் உருவாக்க போறாங்க. அந்த பைரவாங்கிற பிரிவு என்ன பண்ணும்னா, எல்லை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய ராணுவ முகாம்கள் இருக்கும் இல்லையா, அங்க சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுக்காகவே இந்த பைரவா அப்படிங்கிற போர்ஸை உருவாக்க போறாங்க. சரியா? லாஸ்டா நிசார் சேட்டலைட்டை வச்சு கேட்டிருக்காங்க. ஈச் ஸ்பாட் ஆன் த எர்த் வில் பி ஸ்கேன்ட் ஒன்ஸ் எவ்ரி 12 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் 12 நாட்களுக்கு ஒரு முறை இது வந்து ஸ்கேன் செஞ்சிடும். அதாவது 12 நாளைக்கு ஒரு முறை எர்த்தை வந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். சரியா? அதான் கொடுத்திருக்காங்க. இட் ஒர்க்ஸ் போத் டே அண்ட் நைட் இன் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ். அதாவது எல்லா விதமான வானிலை நிலைகள்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய திறன் இருக்கு. அதே மாதிரி போத் டே அண்ட் நைட்டும் இது ஒர்க் பண்ணும். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.